மனதறிந்து தவறு செய்யவில்லை. காலம் உங்களை அப்படி செய்ய வைத்தது. நான் உங்களை தவறாக நினைக்கவில்லை. நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தாரோடு சுகமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆண்டவனை வேண்டுவேன். எந்த நிலையிலும் இவர்களுக்கு நீங்கள் தண்டனை அளிக்க கூடாது. இவர்கள் மீது உங்கள் மனதில் இந்த வெறுப்புணர்வையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்பா, நான் உங்களை விட்டு சென்ற பிறகு என் புகுந்த வீடான ரகுகுலத்திற்கு உங்கள் இருவருடைய தேவை அவசியமானது. உங்களை எங்கும் செல்ல விட மாட்டேன். என்னை சமாதானப்படுத்த தாங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த முறை தங்களின் இந்த மகன் சீதாராமனை பிரிய விட மாட்டேன். தாய் யார் பேச்சையும் கேட்கவில்லை. தாயே, வாயை திறந்து கூறுங்கள், ஏதாவது கூறுங்கள் தாயே. மகனே, உன்னை கருவில் நான் சுமந்து பெறாமல் இருக்கலாம். இருந்தும் நீ மகனாக எனக்கு கிடைத்தது நான் செய்த பெரும் பாக்கியம். உன்னுடைய தம்பிகளை நீ கவனித்து இப்பொழுது என்னை செல்லவிடு அனுமான். பல முறை நம் உடல்கள் பிரிந்தன. ஆனால் என்னுடைய மனம், எனக்குள் புதைந்திருக்கும் என் எண்ணம் என்றும் உங்களோடு இணைந்தே இருந்தது. எனக்கு உத்தரவு தாருங்கள். இல்லை, இல்லை சீதா, என்னை பிரிந்து நீ எங்கும் செல்லக்கூடாது. என்னை பற்றி சிந்திக்கவில்லை. உலகில் உள்ளவர்களுக்கு நாம் இருவராக தெரிந்தாலும் இருவரும் ஒருவர் தானே. சீதாராமன் நடந்த அனைத்திற்கும் இந்த அரியணை தான் காரணம். அது மட்டும் இல்லாது இருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது. இலங்கை வேந்தன் உன்னை கடத்தி சிறை வைத்த வேளை உன்னை காண முடியாமல் நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். போரிலே ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய அன்புதான் என்னை காத்தது. ஆனால் இன்று அவ்வாறு நடக்காது. இன்று இந்த ராமன் தன் மனைவிக்காக எதையும் செய்ய துணிவான். ஒருவேளை என்று உடைய சீதைக்கு இது உலகின் இறுதி நாள் என்றால், ராமனுக்கும் இவ்வுலகில் இன்று இது இறுதி நாள். இது இறுதி. இல்லை ஐயனே. வேண்டாம் பிரபு. அம்மா, என் சீதையை விட்டு பிரியும் சக்தி இந்த ராமனுக்கு கிடையாது. அதனால் இன்று என்னுடைய சீதையோடு இந்த ராமனும் பூமிக்குள் புதையப் போகிறார். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் அயோத்திக்கு தேவை. ராமாயணம் நாம் இருவரும் இணையும் போது முற்று பெறும். இதில் தாம் தலையிடுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? செல்ல விட மாட்டேன். வேண்டாம் அண்ணி, மகளை வேண்டாம். தசரதனின் மைந்தன் வாக்களிக்கிறேன். மானம் இனி என்னுடையது. அதை காப்பதற்கு உலகில் அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன்.